ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான குருமா குழம்பு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த குருமா குழம்பை சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அந்த குருமா குழம்பை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊறின கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை 4ஆக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் உப்பு எண்ணெய் இப்படி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 4 விசில் விட்டு விசில் வந்தாச்சு. நான் கீழே இறக்கி வச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் நான் மண்சட்டி வச்சுக்கிறேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நிறைய ஸ்பைசஸ் சேர்க்காதீங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வெங்காயத்தினுடைய கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி, ஓரளவு சின்ன தக்காளி, அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தக்காளி நல்லா குழைய வதங்கி இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறப்ப குழம்பு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை வராது. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கிங்க ஸ்டவ்வை. நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் இருக்க உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது மேலே தோல் இருக்குது. அந்த தோலை பார்த்திங்கன்னா நம்ம உரித்து இப்போ பீஸாக ஆக்க போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த கொண்டக்கடலையை அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, நம்ம மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய தோலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கனுடைய தோலை உரிச்சாச்சு. இப்போ குட்டி குட்டி பீசஸ் ஆக்கிக்கலாம். நீங்கள் வேக வைக்கிறப்பவே உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா குழைய ஆகிடும். கொஞ்சம் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பதத்துக்கு ஒரு 75% மட்டும் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணால் பீஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி கை வச்சு மசிச்சு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் இருந்ததுன்னா இந்த குருமா குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு அரை முடி தேங்காய் மட்டும், வேறு எதுவுமே சேர்க்கலை, அரைச்சிட்டு இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல தேங்காய் விழுதை சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தேங்காய் விழுதை சேர்க்கணும். இப்போ நான் தேங்காய் விழுதை சேர்த்துட்டேன். எப்போவுமே குழம்புல தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்லலாம் வச்சுருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி முட்டை கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் மண்சட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஹீட்டில் அப்படியே பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கி வச்சாச்சு. சூப்பரான குருமா குழம்பு ரெடி. பாய்.